Hey loves, this is Sheeta. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு vlog வீடியோ பார்க்க போறோம். எஸ், நான் ஐக்கியா பெங்களூர் போயிருந்தேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு vlog-ஆ ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைம் vlog வீடியோ பண்றேன். ஸோ அங்கங்க எதனா மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்றேன். ஐக்கியாக்குள்ள வரும்போதே லஞ்ச் டைம் ஆயிருச்சு. நான் செகண்ட் டைம் ஐக்கியாவுக்கு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சாப்பிடாம ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். அதனால இந்த தாட்டி கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு வந்தோமா, சரி ஃபர்ஸ்ட் நம்ம போய் சாப்பிடலான்ட்டு நேராக வண்டியை சாப்பிட விட்டுட்டோம். ஐக்கியா வர பிளான் பண்ணீங்கன்னா ஒரு வீக் டேஸாக பார்த்து வாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த வீக்கெண்ட் அந்த 4 to 5 days லீவ் வருதுல, அந்த டைம்ல போயிட்டோம். கியூ இப்போ நாங்கள் எவ்வளோ ஃப்ரீயா உள்ள வந்தோம் தெரியுமா? ஆனால் கியூ அவ்வளோ தூரத்துக்கு நின்றுச்சு. 1 hour கிட்ட வெயிட் பண்ணி தான் நாங்கள் ஃபுட் சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. என் தம்பி எங்க கூட இந்த ஐக்கியா வர சம்மதிச்சது இந்த மீட் பால்ஸ் ட்ரை பண்றதுக்கு தான். லாஸ்ட் டைம் மீட் பால்ஸ் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த தாட்டி அதுல வெஜ் வாங்கியிருக்கான். அந்த மீட் பால்ஸ் கூட பரவாயில்ல, வெஜ் அவனுக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. மீதி எல்லாமே ஓகே இருந்துச்சு. எனக்கு அந்த குக்கீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லெவல் 2ல இந்த மாதிரி நிறைய ரூம் செட்டப்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய இருந்துச்சு. கிச்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கிச்சன், ஹால், லிவிங் ரூம், பாத்ரூம், இந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஓகே, நம்ம டிவிக்கில் இந்த மாதிரி கேபினெட் வைக்கலாம், இதுல இருந்து நம்ம நிறைய ஃபர்னிச்சர் இன்ஸ்போ எடுத்துக்கலாம். இதுல நம்ம பார்த்துட்டு போயிட்டு நம்ம மெயின் மார்க்கெட் பிளேஸ் லெவல் 1ல தான் இருக்கு. ஸோ அங்கதான் நம்ம எது பிக் பண்றதுனால பிக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்பிளேக்கு பக்கத்துல சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதுல டிஸ்பிளே பண்ணி இருக்கிறது அந்த குஷன்ஸ், அதுக்கப்புறம் அதுல டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் என்ன வச்சிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிலது இங்க இருந்துச்சு. அதுல என்ன எங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் பிக் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஒரு ரூம் செட்டப்லயும் அவங்க ஒரு பட்ஜெட் எழுதி வச்சிருந்தாங்க. வித்தின் இவ்வளோக்குள்ள இந்த ரூம் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட வச்சிருந்தாங்க. இந்த தாட்டி கொஞ்சம் ஆஃபர்ஸ் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆஃபர் இருக்கும்னு நாங்கள் வரல. லாஸ்ட் டைம் இந்த ஃப்ளாவேஸ் நான் 249 வாங்கினேன். தாட்டி 199 இருந்துச்சு. அண்ட் திஸ் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் ஃபார் 69 rupees ஈச். இந்த பர்டிகுலர் ரேக் தான் எங்கள் அம்மா வாங்கணுன்ட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே ஒரு ஃபர்னிச்சர் பீஸ் பார்க்குறீங்கன்னா அதோட அந்த நம்பர் நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம லெவல் 1க்கு போயிட்டு அந்த செல்ஃப் சர்வ் ஏரியாலேருந்து இந்த நம்பர் இருக்குல்ல, இதை வச்சு அந்த எந்த ரோவில் இருக்கும் எந்த காலமில் இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அதை எடுத்துக்கலாம். இங்கே இந்த பேப்பரில் செஞ்ச மெஷரிங் டேப் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுனா நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்குறீங்கன்னா மெஷர் பண்ணி வாங்குறதுக்கு. ஸோ லெவல் 2ல எல்லாமே பார்த்துட்டு லெவல் 1க்கு வந்துட்டோம். லெவல் 1 தான் மெயினாக நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் இருக்க ஏரியா. லெவல் 1 ஸ்டார்டிங்கில் கிச்சன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. இந்த கிளாஸ் வேர் இட்ஸ் அவன் சேஃப். அந்த ட்ரேலாம் 279 rupeesக்கு இருந்துச்சு. 2 செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆஃபரில் இருந்துச்சு. நான் இந்த நாப்கின் ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபர்ல இல்லைன்னு நினைச்சேன். பட் அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம் 199 rupeesக்கு இருந்துச்சு.
அப்புறம் அம்மா 2 நான் 1ன்ட்டு ஒரு 4-5 அள்ளி போட்டோம். அதுக்கப்புறம் குஷன்ஸ் வந்து பை ஒன் கெட் ஒன்ல இருந்துச்சு. அண்ட் ஈவன் பெட்ஷீட்ஸ் பை ஒன் கெட் ஒன்ல இருந்துச்சு. ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம் நல்ல ஆஃபர்ல இருந்துச்சு. இந்த கர்டன் ராட் வந்து ஒரு செட்டே 129 ருபீஸ்க்கு இருந்துச்சு. அந்த சைட்ல மாட்டுறது, நம்ம அந்த ராட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, வால்ல ஃபிக்ஸ் பண்ற, அது எல்லாமே சேர்த்து ஒரு செட்டா 129 ருபீஸ்க்கு இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு கிரேட் ப்ரைஸ். இது மாதிரி வாங்குமா, இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் அந்த எக்ஸ்பேண்டபிள் கர்டன் ராட்ஸ் வாங்கினாங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம தனித்தனியாக தான் அது வாங்கணும். அதில் வந்து அந்த ராடுக்கு ஒரு ரேட், அந்த மாட்டுறதுக்கு ஒரு ரேட், அந்த சைடில் வைக்கிறதுக்கு ஒரு ரேட், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாட்டுறதுக்கு கூடவே நம்ம சிங்கிள் லேயர் டபுள் லேயர் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மா அது கொஞ்சம் வாங்கினாங்க. செலக்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆஃபர்ல இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த கர்டன் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட் ஷேட் மட்டும் ஆஃபர்ல இருந்துச்சு. அதில் எல்லோ இருந்துச்சு, ப்ளூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் மட்டும் ஆஃபர்ல இருந்துச்சு. 2 செட் கர்டன் வந்து 490 ருபீஸ்க்கு இருந்துச்சு. அண்ட் பெட்ஷீட் 449க்கு பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. அந்த குஷன் மாதிரியே இதுவுமே அந்த செலக்டட் கலர்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. Okay, let's go. இது பாருங்க 898. சரி இதெல்லாம் நம்ம எப்பவுமே வாங்கலாம். செம்ம மிரர்மா. நம்ம வாங்க எடுத்துட்டு. எனக்கு இந்த லாண்ட்ரி ஏரியா செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இட் இஸ் வே டு எக்ஸ்பென்சிவ் ஆன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இந்த ஒரு சைடில் இருக்கிறது மட்டுமே 10K அண்ட் அந்த பக்கம் இருக்கிற 2 கேபினெட் 8K. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா தான் காமிக்கிறேன். அண்ட் இந்த பெக் போர்ட்ஸ்லாம் நார்மலாக நான் வந்து 1100க்கு வாங்குவேன். இந்த தாட்டி 900க்கு இருந்துச்சு. அண்ட் திஸ் ஷூ சம்திங், இந்த ஷூ வைக்கிறதுன்னு நினைக்கிறேன், இட்ஸ் only ₹59. லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப புதுசா வந்துருந்துச்சு. இதெல்லாம் நியூ அரைவல்ஸ், ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. கியூட் லைட்ஸ்லாம் இருந்துச்சு. சுற்றி கடைசியில் நம்மளோட ஹோம் டெக்கர் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். கேண்டில்ஸ்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற ப்ரைஸ் இருந்துச்சு.
ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. சிலதெல்லாம் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, சிலதெல்லாம் ரேட் கம்மியாச்சு. அதுவுமே சைஸுக்கு ப்ரைஸ் தான் இருந்துச்சு. நான் சொன்ன அந்த செல்ஃப் சர்வ் ஏரியா இதுதான். இங்கே தான் நம்ம ஃபர்னிச்சர்ஸ்லாம் பிக் பண்ணுற இடம். ஸோ அம்மாவுக்கு தேவையான ரேக்லாம் பிக் பண்ணிவிட்டு ஃபைனலி பில் பண்ணிவிட்டு இதுதானே உங்கள் ரேக்கு அடியில் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டீங்களா? என்ன வாங்க வந்தீங்க? நிறைய ஆஃபர் இருந்துச்சு. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஏதாவது தான் வந்தோம். நிறைய நாங்கள் பிக் பண்ண ஆஃபர்ல இருந்து 2-3 பிக் பண்ணோம். முடிஞ்ச ஒரு ஹால் வீடியோ